சுப்பிரமணியம்மா, சுப்பிரமணியம்மா இருக்கியல்லா? சுப்பிரமணியம்மா. யாரு? உள்ள வாங்க. நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. இருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். காபிலாம் இருக்கட்டும், உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். உட்காருங்க, பேசுவோம். என்ன விஷயமா? எம்மா, இவிய எங்க சித்தி. நீங்க கூட எங்க தம்பி கல்யாணத்துக்கு வந்திருக்கும் போது பாத்திருப்பியலே. ஆமா, பார்த்த மாதிரி லேசா ஞாபகம் இருக்கு. சரியா ஞாபகம் இல்ல. அது அங்கன இங்கன நிக்கும்போது பாத்துப்போம், நம்ம பேசுனது இல்லல்ல. அதனால தான் உங்களுக்கு தெரியல. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா தான் இருந்தோம். அப்புறம் எங்க அத்தானுக்கு மருமகளும் வர ஆரம்பிச்சிட்டாளுவ. நானும் என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு மருமகளை எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரே குடும்பமா ஒரே வீட்ல இருக்க முடியாதுல்ல. அதனால நாங்க பக்கத்து வீட்டுல இருக்கோம். அப்படியா? எனக்கு தெரியாதுனா, இது வரைக்கும் அவிய வீட்டுக்கு வந்தது இல்லல்ல. ஃபங்க்ஷனுக்கு கூடுவாவே, மண்டபத்துக்கு வருவோம், அப்படியே போயிருவோம். சுப்பிரமணிக்கு எல்லாம் தெரியும். சித்தி வந்தேன்னு சொல்லுங்க, நீ சித்தின்னு தான் கூடுவேன். அப்படியா? என் மகன் பேர் சுப்பிரமணி இல்ல, அவன் பேரு சூர்யா. நீங்க என்கிட்ட சொல்லும்போது சூர்யானே சொல்லுங்க. அங்க நீங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட சுப்பிரமணி சுப்பிரமணின்னு சொல்லும்போது வேற யாரையோ சொல்ற மாதிரியே இருக்கு. என்னது, சுப்பிரமணி பேரு சூர்யாவா? ஆமா, என் மகன் பேரு சூர்யா தான். நீங்க அவனுக்கு சூர்யான்னு பேர் வச்சீங்களா? ஆமாம்மா, ஆமா. பெத்தவிய தானே பேர் வைப்பாவே, நாங்க தான் எங்க பிள்ளைக்கு வச்சோம். சரி. என்னது இது, சுப்பிரமணி பேரு சூர்யான்னு சொல்லியாவே? அவன் பேரு எப்படி சூர்யாவா இருக்க முடியும்? எங்கேயோ இருக்குதே. அது மட்டும் இல்லாம இவ வயசான மாதிரி இருக்காவே. எப்படி ஏன் வயசு இருக்கும் போல இருக்க? பேரு எப்படி இவ்வளவு சின்ன பையன் இருக்க முடியும்? ஒருவேளை இன்னும் 2-3 பிள்ளைகள் இருக்குமோ? கேப்போம். சரிம்மா, உங்களுக்கு சூர்யா மட்டும் தான் பிள்ளையா இல்ல வேற எதுவும் பிள்ளைகள் இருக்கா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, வீட்ல யாரையுமே காணுமே, அதான் கேட்டேன். எங்களுக்கு வேற பிள்ளைகள் இல்ல, சூர்யா மட்டும் தான். அப்படியா? உங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல இருக்கே. அவனுக்கு ஒரு 20-25 வயசு தான் இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் பிள்ளை இல்ல. அதுக்கு பிறகுதான் சூர்யா எங்களுக்கு பிறந்தான். ஓஹோ, அதான் காரணமா? சரி சரி. உங்க வீட்டுக்காரவி இருக்காங்களா? உள்ளதம்மா இருக்காவத கூப்பிடு. இது எதுக்கு இதெல்லாம் விசாரிக்காவன்னு தெரியலையே. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ? சூர்யாப்பா, சூர்யாப்பா, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன மஞ்சு தம்பி, வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. இவிய எங்க சித்தி தான், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாவ, கூட்டிட்டு வந்தேன். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். சுப்பிரமணியோட அப்பா நீங்க தானா? ஐயோ, மாத்தி சொல்லிட்டேன். சூர்யா அப்பா நீங்க தானா? ஆமாமா, என் பிள்ளைதான் சூர்யா. உட்காருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்களும் உட்காருங்க. அது வந்து நான் ஒரு கல்யாண விஷயமா தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். கல்யாணமா? யாருக்குமா கல்யாணம்? நம்ம சூர்யாக்கு ஒரு பிள்ளை இருக்கு, நல்ல பிள்ளை. இப்ப நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. வேற யாரும் இல்ல, என் 2வது மருமகளோட தங்கச்சி தான். அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்கன்னு அவ அம்மா சொன்னாவே. எனக்கு உடனே தோணுனது உங்க மகனை தான். இந்த பையன் நல்ல பையனா இருக்கானே, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குதே, ஜோடி மொத்தமும் நல்லா இருக்குமேனே கேட்கலாமேன்னு வந்தேன். கல்யாணத்துல உங்களை சந்திக்க வைக்கலாம்னு நினைச்சேன். அந்த கல்யாணத்துல கொஞ்சம் பிரச்சனையாயி போச்சு பத்தியலா. அதான் என்னால ஒழுங்கா பேச முடியல. உங்களே கல்யாணத்துல சரியா பார்த்த ஞாபகமே இல்லையே. அது என் வீட்டுக்காரர்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிட்டா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க ரொம்ப நேரம் இருக்கையில. ஓஹோ, அப்படியா? சரி சரி, இருக்கட்டும். உங்க மகனுக்கு ஒரு நல்ல பிள்ளை இருக்கு, இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, நல்ல வளர்த்தியா இருப்பா. அவன் அளவுக்குன்னு செஞ்சு எடுத்த மாதிரி இருப்பா. நல்ல கலரு, பார்க்கவும் நல்ல அழகா லட்சணமா இருப்பா. படிச்சிருக்கவும் செய்யா. அந்த பிள்ளைய பேசி முடிச்சிருவோமா? சரி, பேசி முடிக்கலாம். ஆனா நாங்க பார்க்கலல்ல. பாருங்க, தாராளமா வந்து பாருங்க. இதுல என்ன வந்துற போகுது? ஏன் 2வது மருமகளை பார்த்திருக்கீங்களா? தெரியாது, பார்த்திருக்கலாம்னா சரியா ஞாபகம் இல்ல. அவள மாதிரியே தான் இருப்பா, உரிச்சு வச்சாலும் அவள மாதிரி தான் இருப்பா. 2 பேரையும் அங்கேயும் இங்கேயும் மாத்திரலாம். ஓ, அப்படியா? ரெட்ட பிள்ளைகளோ? இல்ல இல்ல, இவ பெரியவா, அவ சின்னவ. இப்பதான் படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லியல்ல. என்ன வயசு ஒரு 20 இருக்கு, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? ஆமா, நீங்க சம்மதிச்சீங்கன்னா வந்து எங்க வீட்லயே பாருங்க. நான் அவியல வர
சொல்றோம். ஓ அப்படி சொல்றீங்களோ? ஆமாமா, பிள்ளைட்ட கேட்காம முடிவு எடுக்க கூடாதுல்ல. கட்டிக்க போறது அவன் தானே. அதுவும் சரிதான். ஆனா நான் என் மாவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது நான் மட்டும் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். கல்யாணத்து அன்னைக்கு தான் அவனுல பார்த்து தாலியை கட்டுனானுவே. நான் அந்த மாதிரி தான் பிள்ளைகளை கட்டு வர வளர்த்திருக்கேன். அவி இஷ்டம் எதுவும் கிடையாது. ஏன் இஷ்டம் தான் எல்லாமே. நில்லனா நிப்பானுவே, உட்காருனா உட்காருவானுவே. உங்க மகன் நீங்க சொன்ன கேட்க மாட்டானோ? அதெல்லாம் கேட்பான். ஆனாலும் இது கல்யாண விஷயம்லாம் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. வாழ போறது அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படியோம். நாங்களும் பொண்ணு பார்க்கட்டுமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டுட்டே இருக்கோம். அவன் இது வரைக்கும் ஒழுங்கான பதில் சொல்லல. இந்த மாதிரி இந்த பிள்ளைய கட்டிக்கிட சொல்லி நீங்க வந்து கேக்குறீன்னு அவன்கிட்ட சொல்லி என்ன பதில் சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கு வர உங்களுக்கு முடிவு சொல்றேம்மா. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நல்ல பிள்ளை, அழகான பிள்ளை. உங்க மகனுக்கும் சோடி பொறுத்த நல்லா இருக்கும். ஆமா, உங்க மகனுக்கு வயசு என்ன ஆகுது? என் மகனுக்கா 25 வயசு ஆகுது. ஓஹோ அப்படியா? அவனுக்கு 25 வயசு தானே ஆகுது. எங்கேயோ இருக்குதே. ஆமா, 25 வயசு ஆகுதுங்கறீங்களே, எப்ப பிறந்த நாள் வருது? எதுக்குமா? அது ரெட்ட வயசுல கல்யாணம் முடிக்க கூடாதுல, அதுக்குதான். பிறந்த நாள் வந்துட்டு 26 பிறந்துரும்ல, அதுக்குதான் கேக்க. என்ன மாசம் பிறந்தா? அது அடுத்த மாசம் தான் அவனுக்கு பிறந்த நாள் வருது. ஓஹோ அப்படியா? அப்ப இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. இல்ல கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள டக்கு புக்குன்னு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிருங்க. நானே சொல்றேனே, நல்ல பிள்ளை. அப்படி எப்படி டக்குன்னு முடிக்க முடியும்? அப்ப சரி, பொண்ணையாவது வந்து பாருங்க. பிடிச்சிச்சுன்னா பூயாவது வச்சிருங்க. கல்யாணத்தை வேணா ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கிடலாம். நாங்க அந்த ரெட்ட வயசு ஒத்த வயசுலாம் பார்க்க மாட்டோம். பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். அதான் சொன்னேனேம்மா, என் மகன் வரட்டும், நான் கேட்டுட்டு சொல்லி. சரி, போயிட்டு வாங்க. ஏங்க, இது எதுக்காக நம்ம சூர்யாக்கு பொண்ணு பார்க்கணும்? நம்ம பார்த்துக்கிட மாட்டோமா? அது அவங்க கிட்ட பொண்ணை பெத்தவங்க கேட்டிருக்காங்க. அதனால நம்ம பையன் அங்கதானே வேலை பாக்குறான், நல்ல பையங்கிறதுனால வந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன இருக்குது மஞ்சு, விடு. இல்லங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. பேசாம மகன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு சொல்லிடுவோமா? ஐயோ, வேணாம் வேணாம். பிள்ளை வந்த உடனே ஒரு வார்த்தை கேளு. அவன் சரின்னு சொன்னா போய் பொண்ணு கேட்போம். வேண்டாம் சரியில்லைன்னு சொன்னானா விட்டுறலாம். இல்லங்க, எனக்கு பிடிக்கல. இத நம்ம பிள்ளைகிட்ட கேட்கணுமா? கேப்போம் மஞ்சு, ஒருவேளை அவனுக்கு பிடிக்கலாம்ல. நம்ம விருப்பம்னு சொல்லிட்டானா? நம்ம விருப்பம்னு சொன்னானா போய் ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம். இல்லங்க, வேண்டாம். சரி சரி, எதா இருந்தாலும் பிள்ளைகிட்ட கேட்டே முடிவு எடுக்கலாம், சரியா? சரிங்க. சூரியம்மா, சூரியம்மா. வாங்க. சூரியம்மா, அவ எதுக்கு இங்க வந்துட்டு போறாவ? யார கேக்குறிய? அதான் இப்ப 2 பேரும் வந்துட்டு போனாவல்ல, எங்க பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தவிய. அவியல தான் கேக்கேன். எதுக்கு இங்க வந்தாவ? உங்ககிட்ட என்ன பேசிட்டு போனாவ? அது வந்துமா, வேற ஒண்ணும் இல்ல. அவிய வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ இங்க வந்திருந்தாவல்ல, அவியலோட மருமகளோட தங்கச்சியா. அந்த பிள்ளைய சூர்யாக்கு கட்டிட்டாரோன்னு சொல்லி கேட்க வந்தாவ. அதான் நாங்க எங்க மகன் கிட்ட கேட்டு சொல்லியோன்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க சூரியம்மா, உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டேன். அந்த குடும்பமே சரி கிடையாது. என் தங்கச்சி பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து விட்டாவ. என் தங்கச்சியும் கொழுந்தனும் எவ்வளவு வேதனைப்பட்டாவன்னு எனக்கு தான் தெரியும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், அந்த குடும்பத்துல உள்ள பொண்ணு உங்க மகனுக்கு வேண்டாம். வேற நல்ல பிள்ளையா பார்த்து கெட்டுங்க. அந்த வீட்டு பிள்ளைய கெட்டாண்டா. என்ன இப்படி சொல்றிய? அதான் மண்டபத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்போ வந்திருந்தாவில 2 பேரு. இவைய கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் அவிய வீட்டுக்கு போய் யாரும் ஒரு வார்த்தை மன்னிப்பும் கேட்கல. அப்படின்னா அவிய குணத்தை பார்த்துக்கிடுங்க. ஒரு பிள்ளை காணாம போயிட்டுனா தேடுறதுக்கெல்லாம் அவியலுக்கு இஷ்டம் இல்லை. என்னென்ன பழி போடலான்னு தான் பார்க்காவ. அதனால இந்த மாதிரி போட்ட குடும்பத்துல எல்லாம் பொண்ணு எடுக்காதங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க மகன் ரொம்ப நல்ல பையன். வேலைக்கு போறான், வேலையை விட்டா வீட்டுக்கு வரான். நான் பார்த்த வரைக்கும் நல்ல பிள்ளையா தான் இருக்கான். தேவையில்லாம அந்த குடும்பத்துல பொண்ணு கட்டி உங்க மகன் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல, நாங்க எங்க மகன்கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். சரி சரி, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த பிள்ளைய பத்தி தெரியுமா?
எனக்கு எந்த பிள்ளையும் பத்தியும் தெரியாது. நான் அந்த குடும்பமே சரியில்லைன்னு சொல்றேன். நாங்க இப்படிதான் தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி போய் மாட்டிக்கிடாதங்க. பிறகு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அதுக்கு தான் சொல்லியே. இதுக்கு மேல உங்க இஷ்டம், என்ன சொல்ல மட்டும் தானே முடியும். நான் வாரேம்மா. சரிம்மா. ஏங்க பாத்தியலா வானரமா என்ன சொல்லிட்டு போறாவன்னு? இந்த பிள்ளை வேண்டாங்க, நம்ம வேற இடத்துல கொண்டு பார்ப்போம். நீ சும்மா இரு மஞ்சு. இவங்க சொல்றாங்கன்னு அது வரை நீ கேட்டுக்கின்னு. ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலியே சரி கிடையாது. அந்த பொண்ணோட அப்பா அவன் தானே. அவனை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவன் அப்படிப்பட்டவனா இருக்கிறதுனால தான் அவனோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்குது. நீ அதெல்லாம் பார்க்காத. பையன்கிட்ட கேளு, பிடிச்சிருந்தா அந்த ஊர்ல போய் விசாரிப்போம் அந்த பொண்ணை பத்தி. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பிள்ளைக்கு கட்டி வைப்போம், சரியா? வேற எவன் பேசுறதே நீ காதுல எடுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லங்க, வானரமா வீடு தேடி வந்து சொல்லியாவ, அதை எப்படி கேட்காம இருக்க முடியும்? அவங்க கிடக்குறாங்க மஞ்சு. நான் சொல்றேன்ல, நான் சொல்றது நீ கேளு. புள்ளட்ட சொல்லுவோம், பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பிடிக்கலன்னு சொன்னானா உங்ககிட்ட சொல்லிட்டு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாம். சரிங்க. அண்ணி, ஏன் நீ கூப்பிட்டீங்க? ஏன் கூப்பிட்டது அவளை தப்பா போச்சு? இல்ல நீ, எனக்கு வேலை இருக்கு அதான். அப்ப நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கோம்? சேச்சே, அப்படி இல்ல நீ, நான் அதுக்காக சொல்லல. அண்ணா வந்தா திட்டுவாரு, எங்க போனேன்னு கேப்பாரு. நீ அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டேன். உனக்கு இருக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம். தேவையில்லாத வேலையா? என்ன நீ சொல்றீங்க? நான் தோட்டத்துல தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். தோட்டத்துல வேலை பார்க்க தப்பு இல்ல, ஆனா தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்க பத்தியா, அதான் தப்பு. என்னாச்சு அண்ணி? நான் என்ன பண்ணேன்? என் தங்கச்சிட்ட நீ என்ன சொன்ன? பாவம், அது சின்ன பிள்ளை, வாயில்லாத பூச்சி. எப்ப பாரு அவன் மனசை கெடுக்கதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கா நீ. ஆனா என்னாச்சு அண்ணி? என்ன சொல்ல வரீங்க? எங்க வீட்டுல இருக்க சூர்யா குழந்தை அந்த வீட்டுல பிறந்த பிள்ளை இல்லைன்னு என் தங்கச்சிட்ட போய் நீ சொல்லியிருக்க. என் தங்கச்சி நீ சொன்னதை நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லியா? அந்த வீட்டுல உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே என் தங்கச்சி வாழ்க்கை அங்க ஊசலாடிட்டு கிடக்கு. இதையும் போய் சொல்லியிருந்தா மொத்தமா சோழி முடிச்சு அனுப்பியிருப்பாவ அவளை. நீ எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு கிடக்கா? என் தங்கச்சி மேல உனக்கு அப்படி என்ன பொறாமை? சரோஜினி மேல எனக்கு பொறாமை? என்ன நீ சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான். பாவம், பச்சை பிள்ளைய காதலிக்கன்னு சொல்லி ஏமாத்தி விட்டுட்டா. அண்ணி, என்ன சொல்றீங்க? நான் காதலிக்கேன்னு சொன்னா? நீ சொல்லாம என் தங்கச்சி சொல்லிட்டு தெரிஞ்சா? எங்களுக்கு யாருக்கும் தெரியாம என் தங்கச்சி உன் வீட்டை கூட்டிட்டு போயிருக்கா. அவ மனசுல ஆசை வளர்த்து விட்டுருக்கா. உங்க அப்பா அம்மையும் அவளை பார்த்து மருமவளையும் சொல்லி கூப்பிட்டாவளா. எங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டாவளா. இதுக்குள்ள என்ன சொல்ல வர? ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுவியோ? அண்ணி, அதெல்லாம் இயல்பா நடந்தது அண்ணி. ஆமா, என் தங்கச்சி உன்னையே இயல்பா வந்து காதலிச்சிட்டா. ஒண்ணும் தெரியாம பறவை மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு. அந்த பிள்ளைட்ட காதலிக்கிறேன் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திருக்கா நீ. ஐயோ, அப்படிலாம் எதுவுமே நடக்கல அண்ணி. நீங்க வேணா சரோஜினி கேட்டு பாருங்க அண்ணி. நான் அவகிட்ட அந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. வாய மூடி, எனக்கு எல்லாம் தெரியும். மறுபடியும் அவ வாழ்க்கை கெடுத்து விடலான்னு பாக்குறியோ? அவளை அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். அந்த வீட்டுல வாழ முடியாம உன்னை நினைச்சிட்டு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்பதான் உன்னை மறந்துட்டு அவ புருஷனை கொஞ்சம் விரும்ப ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல போய் அவ வாழ்க்கை கெடுக்கலான்னு பாத்திருக்கா நீ. அண்ணி, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அண்ணி. நான் சரோஜினிட்ட இந்த மாதிரி நான் பேசுறதும் இல்ல அண்ணி. சரோஜினி எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இப்ப கூட ஆசைப்படுறேன் அண்ணி. இங்க பாரு சுப்பிரமணி, என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா என் தங்கச்சிட்ட நீ என்ன பேசாத. அவ மூஞ்சில நீ முழிக்க கூடாது. மறுபடியும் உன்னால அவ வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு பிறகு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஆமா, சூர்யா கொஞ்சம் அந்த வீட்டுல பறக்கலன்னு ஏன் என் தங்கச்சிட்ட சொன்ன? நடிக்க வந்திருக்கான்னு சொல்லியிருக்கா. உனக்கு எல்லாம் தெரியுமா? உண்மை தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கா. நடிக்க வந்தாரா? நடிக்க அவர் யாரு என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த வீட்டுல இருந்தே 5 வயசுல தொலைஞ்சு விட்டு இப்பதான் கிடைச்சிருக்காரு. பெரியத்தையே அவர் கிடைச்ச பிறகுதான் சந்தோஷமா இருக்காவ. நீ என்னடானா அவர் போலி அப்படி இப்படின்னு என் தங்கச்சிடம் சொல்லியிருக்கா. எதுக்காக சொன்னா உண்மையை சொல்லு. அண்ணி, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அண்ணி. நான் எப்பவுமே யார்கிட்டயும் பொய் சொல்ல விரும்பினதே இல்ல அண்ணி. என் தங்கச்சி வாழ்க்கையில் நீ மொத்தம் பொய் தானே சொல்லி வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? அண்ணி, நான் சரோஜினி ஏமாத்தல அண்ணி. நான் பொய்யும் சொல்லல அவகிட்ட. அவ என்னதான் தப்பா புரிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் இப்ப சொன்னதும் உண்மைதான் அண்ணி. போதும் போதும், நிறுத்தி. என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாட மாதிரி அந்த குடும்பத்தோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்க நீ. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க சொல்லிவிட்டேன். ஏனி யார் வாழ்க்கையில விளையாடக்கு வந்துடாது சொல்லிவிட்டேன். ஏனி என் தங்கச்சியை பாக்குறதோ பேசுறதோ எதுவும் இருக்க கூடாது. பேசியதை பார்த்தேன், அதுக்கு பிறகு நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னாச்சு அன்னைக்கு? ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? சரோஜினி நான் லவ் பண்ணனா? அவகிட்ட நான் காதல் சொன்னனா? அதெல்லாம் எப்ப நடந்துச்சு? சரோஜினி எதுக்காக இவங்க கிட்ட இப்படி சொல்லி வச்சா? என் வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு வந்ததுனால என்னை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலோ? அப்பா அம்மா வேற போய் பொண்ணு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த பொண்ணாவே தப்பா புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க என்னெல்லாம் தப்பா புரிஞ்சுட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? சரோஜினிட்ட பேசவா வேண்டாமா? அண்ணி பேசவே பேசாத, மூஞ்சி கூட பாக்காதன்னு சொல்லிட்டாங்களே. சரோஜினி வாழ்க்கையை நான் என்னைக்கு கெடுக்கணும்னு நினைச்சேன். அவ நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைச்சிருக்கேன். என் அண்ணனோட வாழ்க்கையை நான் கெடுப்பேனா? அண்ணியே இப்படி சொல்லிட்டு போறாங்க.
சரி, சரோஜினி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இனி நான் அவ கூட பேசாம இருக்கிறது தான் நல்லது. நான் ஏதாவது யதார்த்தமா பேச போய் அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. அது சரியாதான் இருந்திருக்கு.